அவங்களுடைய வழிகாட்டுதல் எப்படி டெவலப் பண்ணலான்னு கேட்டேன். அவங்க போறப்போ ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா? அப்ளிகேஷன் நம்பர கொண்டு போய் காமிச்சிரு. அப்ளிகேஷன் நம்பர ம், ம், ம். அதுதான் உனக்கு மதிப்பு. அதுதான் உனக்கு மதிப்பு. ம். அப்ளிகேஷன் நம்பர வரைக்கும் கொண்டு போயாச்சுங்க. இதுக்கு ஏற்கனவே நாங்க பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுங்க. இதுதான் வந்து நான் எதிர்காலத்துல ஸ்பேஸ்ல வந்து டிசைன் பண்றதுக்காக 6 இன்வென்ஷன் இருக்குது. எத்தன? நான் முதல்ல இது வந்து இப்ப கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுங்க. இந்த பீட்டா டேக்கே நான் பீட்டா டேக்குன்னு நெனைக்கிறேன். குவாண்டம் டனலிங்ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து 0 அண்ட் அ பைனரி கான்செப்ட் நெனைக்கிறேன். ஒண்ணு வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்ப செக் பண்ணி பாரு. ஏதோ ஒண்ணு தான் அதிகமா இருக்கு. இன்னும் குறைவா இருக்கும் பாரு. செக் பண்ணி. அத பார்த்தியா? 1.5 வோல்ட்ல 2மே இப்ப 1.5ன்னு வச்சுக்கலாம். அப்ப 1.2, 1.2.5, 1.2 12 இன்னொன்னு வந்து 1.25 இருக்காது. வேணா செக் பண்ணி பாரு. அப்படி செக் பண்ணி பார்த்தியா? அப்படியே கையில வச்சுக்கோ. அ அ அது எதுவும் பிரிக்க தேவையில்ல. பிளஸ் மைனஸ் செக் பண்ணு. ஒரு பேட்டரியோட பிளஸ் மைனஸ் செக் பண்ணு. அது 1.23ன்னு காட்டுதான்னு பாரு. இன்னொருத்தன் பிளஸ் மைனஸ் செக் பண்ணீங்கன்னா, வோல்ட்டுக்கு வந்து ஆம்பியர் பார்க்கனா தான் இந்த மீட்டர் திருப்பணும். வோல்ட் பார்க்க ஆம்பியர் பார்க்கனா தான் நீங்க மீட்டர் வலது பக்கம் நீங்க திருப்பி 20 மில்லி வோல்ட், 200 20 மில்லி ஆம்ப், 300 மில்லி ஆம்ப் பார்க்கணும். நீ வோல்ட் பார்க்கறப்ப எதுவுமே தேவையில்ல. இங்க பாருங்க என்ன ஆச்சரியம் நினைக்குதா? இது என்ன நடக்குது தெரியுமா? இது வந்து 3 வகையான ஆம்பியர் நமக்கு கிடைக்குது. அது புரிஞ்சுட்டியா இல்லையா? 3 வகையான ஆம்பியர் கிடைக்குது. ம். அது புரிஞ்சுட்டே ஆகுது. அதையும் நீ பேசலாம். 3 வகையான ஆம்பியர் கிடைக்குது. வெறும் பேட்டரி மட்டும் செக் பண்றப்ப உண்மையான ஆம்பியர் காட்டுது. 2 கிராஃபைட் வச்சதுக்கு அப்புறம் அது வேறு மாரி ஆம்பியர் காட்டுது. 2யும் ஒண்ணா இணைக்கிறப்ப இன்னொரு ஆம்பியர் காட்டுது. அதாவது 1200 அதாவது 6000 மில்லி ஆம்ப் காட்டுறது வந்து 2ஆ இணைக்கும் பொழுது அது வெறும் 100, 1200, 1300 காட்டும். மறுபடியும் 2யும் ஒட்டுக்கா இணைக்கிறப்போ வெறும் 500 மில்லி ஆம்ப், 600 மில்லி ஆம்ப் தான் காட்டும். அப்ப 3 வகை வருதுன்னு நீ சொல்லலாம். இது ஏன் நடக்குது? ஏன்னா அது செமிகண்டக்டரா மாறிருது. என்னது? செமிகண்டக்டரா மாறி அது கண்ட்ரோல் பண்ணி இது லாங் லைஃப் வர மாரி அது பண்ணுது. அது மட்டும் இல்ல, இந்த கிராஃபைட் வந்து டபுள் அ அ கிராஃபைட்டுக்கு 2 வேலை இருக்குது. கிராஃபைட்டுக்கு ம். 2 வேலை இருக்கு. 2 வேள. சிதைவும் செய்யுது. மற்ற எல்லா ரேடியேஷனும் சிதைய தான் செய்யுமே தவிர, வெளியிருந்து ஆற்றல உறிஞ்சாது. ம். தோரியம் வெளியிருந்து உறிஞ்சாது. அ யுரேனியம் யுரேனியம், அப்புறம் தோரியம், இப்ப யுரேனியம், புளூட்டோனியம் இந்த 2மே நமக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல எப்படி வெளியிருந்து உறிஞ்சுதுன்னு நீங்க இப்ப கண்டுபிடிச்சீங்க? எப்படி அத உறுதிப்படுத்துனீங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுங்க? இது என்னுடைய இது என்னுடைய யூகம்னு சொல்லு. என்னுடைய யூகம். யூகம். ம். யூகம் தான். இது ஹைப்போதீசிஸ் தான். என்னது? ஹைப்போதீசிஸ் தான். அது வந்து இதுக்கு பேரு தாட் எக்ஸ்பெரிமென்ட். தாட் எக்ஸ்பெரிமென்ட்ல தான் நீ முதல்ல ஜெயிக்கணும். என்னது? தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் ஜெயிக்கணும். ஏன்னா இந்த கையில நீ வச்சிருக்கையில எப்படி எரியுது நீ கேளு. அவங்க பதில் சொல்லட்டும். ம். ம். கையில என்ன வெண்ணெய் வச்சிருக்கிற கையில? எண்ணெய் வச்சிருக்கேன். இதுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? அதுதான் சொல்றேன். அ அ அப்ப என்னுடைய யூகம் நான் இந்த கீகர் வச்சு பாருங்க. கீகர் கவுண்டர் வச்சு பார்க்கலாம். அல்லது எனக்கு ரிசல்ட் வேணும். ம். பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி ம். த செ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க செஞ்சு ஒண்ணு குடுத்து போட்டதுன்னா எரிஞ்சுட்டே இருக்கவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப ஒண்ணு விட்டுரு. நீ இந்த 30 மணி நேரம் எரியுதுன்னு நீ என்ன நினைக்கிற இதைய? எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது அப்படியே விட்டா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆ எப்படி சாத்தியம் அது? அப்படின்னு நினைக்கிறேன். சாத்தியம் அது. என்னது? எப்படி சாத்தியம்? ஆ அதானே கேள்வியே! ஆமா. அப்படின்னா, இதுவரைக்கும் யாரும் பண்ணாத நீ கண்டுபிடிச்சிருக்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? ம், ம், ம். ஏற்கனவே நீ வந்து 30 நாள் செஞ்சு பார்த்திருக்கல எவரேட்ல அது எப்படி இருந்துச்சு? அதையும் போய் காட்டு. அந்த ரிப்போர்ட் வச்சிருக்கேல்ல? இருக்குங்க. அத இருக்கு. அப்படியே அந்த எடுத்துட்டு போய் பேட்டரி காட்டு. அரைச்சு போன பேட்டரி இருக்கு. ஆ, அந்த அரைச்சு போன பேட்டரி இருக்குதுங்க கையில. ஆ அதல்ல இதுல லேப்டாப்ல ஏத்தி வச்சிருக்கீல்ல எல்லாமே? அதெல்லாம் ஏத்திருக்கேங்கய்யா. ஆஹா கையில அந்த லேப்டாப் பேட்டரி இருக்குங்க. அதெல்லாம் லேப்டாப் எடுத்துட்டு போயிரு. இத ஒண்ணு எவரிடே ஒண்ணு பண்ணு. ஆ எவரிடே பேட்டரி கனெக்ஷன் குடுத்து வெறும் அந்த ஹோல்டர்ல போட்டு உன்ன கனெக்ஷன் பண்ணி காமிச்சிரு. 6 நாள்ல செத்து போயிரும். இத நீங்க கிராஃபைட்ல கனெக்ஷன் குடுத்து இது வந்து 70 நாள் வரும்னு சொல்லி போட்டு வந்து அவன் கவனிக்கட்டும். அவன் உன்னை கூப்பிட ஆரம்பிச்சுருவான். என்னடா பண்றீங்கன்னு கேட்பான். சரியா? ம். எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு 2, 3 பேர் பேசியாச்சு. யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் நடக்குது.
அப்புறம் நீ சொல்லுங்க. அது போக 6 5 கண்டுபிடிப்பு இருக்குது. நீ அத வந்து சொல்லலாம். ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல் ம். கண்டுபிடிப்போம் இந்த மாரி. அது நம்ம வீடியோ இருக்குல்ல, அது காமிச்சிரு. வீடியோ இருக்குது வேணும்னு செஞ்சு பார்க்கட்டும் அவங்க. யுனிவர்சிட்டியே அவங்களுக்கு கால் தூசு மாரி பல 100 கோடி ரூவா அவங்க ஆ ஆர்&டி குடுக்குறாங்க. அதனால தான் அந்த கல்லூரி இருக்கு. ஆர்&டி இல்லாம அது எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும் இங்கிலாந்துல எல்லா யுனிவர்சிட்டியும் எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. எனர்ஜி அவனால கண்டே பிடிக்க முடியாது. எனர்ஜிய அவனால இந்த பீட்டா டேக்கையில தான் கொண்டு வரணும். அல்லது டபுள் ஸ்பிளிட் வாட்டர் ஸ்பிளிட்ல கொண்டு வரணும். அல்லது ஆன்டி ஃபிரிக்ஷன்ல கொண்டு வரணும். அல்லது இந்த வீக் ஃபோர்ஸ் பயன்படுத்தி கொண்டு வரணும். இந்த தவிர எதுலயும் அவன் எவனாலும் கொண்டு வர முடியாது. இது ம். வெங்கடேஷனுடைய வெங்கடேசன் சொன்னத விட மீறுது. வெங்கடேசன் வந்து ம். அவர் சொன்ன கிராவிட்டியில் வந்து விண்வெளியில் வேலை செய்யாதுங்க. நம்ம கிராவிட்டிவே அங்க கொண்டு போகவே இல்ல. நான் வந்து ஆன்டி ஃபிரிக்ஷன் மேல தான் அங்க கொண்டு வரேன். கைரோஸ்கோப் தான் அங்க கொண்டு போறோம். புரியுதா? ம். ஏன்னா அங்க விண்வெளியில் கிராவிட்டி கிடையாது. நாம என்ன பண்றோம்? ஆன்டி ஃபிரிக்ஷனுக்கு போயிடுறோம். எங்க? ஆன்டி ஃபிரிக்ஷனுக்கு போயிரும். ஆன்டி ஃபிரிக்ஷன் போறப்போ நீங்க பயங்கர வேகத்துல சுழற ஆரம்பிக்கும். அங்க கூல் இருக்கிறனால எந்த மோட்டார் ஃபெயிலியர் ஆகுது. கரண்ட் மட்டும் வெளிய வந்துட்டே இருக்கும். ஒயர் மட்டும் உள்ள வந்துரும். எல்லாமே ஸ்டேஷனுக்கு வெளிய தான். அதாவது காலனிக்கு வெளியே, ஸ்டேஷனுக்கு வெளியே. எல்லாம் எல்லாம் வந்து பாராசூட் மாரி அது டூம்டு காலனி. அ அந்த அந்த என்னது ம். டூம்டு காலனி. பிரஷர் சூட் தான். எல்லாம் ம். பிரஷர் சூட்ல தான் உள்ள இருக்கிறோம். ஏன்னா அங்க பிரஷர் நம்ம பிரஷர். அது 0 பிரஷர் நம்ம 33 பிரஷர். புரியுதா? 33 டிகிரி. என்னங்க எ இங்கிலாந்துல 44 டிகிரி போயிடுச்சு. தாரெல்லாம் உருகிட்டு இருக்குதுங்கிறாங்க. கதை விடுறானா? உண்மைதானவா? பிரான்ஸ்ல மட்டும் 1000 பேர் செத்துருக்கானே. என்னடா பண்ணி கூட்டங்க? பெரிய அறிவாளிங்கிறீங்க, தாக்கு பிடிக்கல. நாமெல்லாம் தாக்கு பிடிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். இங்க 50 டிகிரி ஆனா ரோடு உருகுறது இல்ல. அங்க 40 டிகிரியே ரோடு உருகுதுன்னா, எந்த லட்சணத்துல இங்கிலாந்துல இருப்பான்னு பாருங்க. 44 டிகிரி இதுவரைக்கும் அவன் 1000 வருஷத்துல அவன் பார்த்திருக்கவே மாட்டானுங்க. சரியா? செத்தானுங்க. இங்க வந்து 36, 37 வரைக்கும் போதும் லண்டன்ல. அந்த பக்கம் அந்த ஜெர்மனி, பிரான்ஸ் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகமா தாக்கம் இருக்கு. இதுவரைக்கும் 1000 பேர் செத்துருக்காங்களே. பிபிசில சொல்றானே. ஆமாமாமா. 1000 பேர் செத்துருக்காங்க. தார் உருகி ஓடிட்டு இருக்குதுங்கிறான். 44 டிகிரி 45 டிகிரி வந்தாச்சு. பாலைவனத்துக்கு ஆமா. நிகரான ஆ ஆமா. இந்த சிக்னலு, தாரு அது எல்லாமே உருகிருக்கு. சிக்னல் கூட உருகல. அது வந்து தீ புடிச்சுது. எங்கேயோ தீ புடிச்சு சிக்னல்லாம் உருகாது. ஆ சிக்னல் உருகணும்னா 1200 டிகிரி கிட்டத்தட்ட 200 டிகிரி போகணும். பிளாஸ்டிக் உருகணும்னா 200 டிகிரி போகணும்யா. 100 டிகிரி தாண்டணும். ம். நீ அடுப்புல நீ பிளாஸ்டிக் வச்சு பாரு. அ வச்சு பாரு 100 டிகிரி இருந்தா தான் அது உருகும். ம். சுடுதண்ணில உருகாது. சுடுதண்ணி நல்ல நல்ல 100 டிகிரி சுடுதண்ணி வச்சீங்கன்னா பிளாஸ்டிக் உருக ஆரம்பிச்சுரும். 50 டிகிரிலாம் ஒண்ணும் ஆகாது. 50 டிகிரிலலாம் ஒண்ணாகாது. என்ன விளையாட்டா? பெட்ரோ கெமிக்கல் அது. அது கிட்டத்தட்ட 80 டிகிரி மேல போகணும். பிளாஸ்டிக் வச்சு பாரேன். ஒண்ணும் இல்ல. பிளாஸ்டிக் டம்ளர்ல தண்ணி ஊத்தி வச்சுட்டா கூட ஒண்ணும் ஆகாது. பிளாஸ்டிக் டம்ளர் இருக்குல்ல, தண்ணி ஊத்தி அடுப்பு மேல வைங்க. தண்ணி தான் கொதிக்குமே தவிர, பிளாஸ்டிக் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா, சூட்ட பூரா தண்ணி அப்பவே உறிஞ்சிரும். சூட்ட பூரா ம், ம், அது ம். எவாப்பரேட் ஆகுற வரைக்கும் பிளாஸ்டிக் டம்ளர் ஒண்ணும் உருகாது. நீங்க லேசான பேப்பர் கப் இருக்கிற பிளாஸ்டிக் கப் வீசுற மாரி ஏற்கனவே நீ பண்ணி பார்த்திருக்கீல்ல. அதுவே உருகாது. ஏன்னா, தண்ணி வந்து அப்பவே சடனா என்ன பண்ணும்? உள்ள வாங்கி பண்ணிரும். அந்த தண்ணி ஆவியானா தான் அந்த லேசான இந்த டிஸ்போசபிள் கப் வந்து உருகும். தண்ணி இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் அசையாது. புரியுதா உனக்கு? புரியுது, புரியுதுங்க. பிளாஸ்டிக் பேப்பர்ல இல்ல ஒண்ணும் இல்ல. சாதாரண காகித கப் இருக்குல்ல, காகித கப்லயே அப்படியே தூக்கி வைக்கலாம். தெரியும், தெரியும், தெரியும். ஆ? தெரியும். பண்ணி பார்த்துருக்கேன். சின்ன வயசுல எல்லாருமே பண்ணி பார்த்துருக்கோம். ம். காய்கறி கப்புல தண்ணி ஊத்தி இது பண்றது. அப்ப இப்ப புரியுதா? அப்ப நான் வந்து சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டு தேவையில்ல. இந்த அறிவியல பேசு. என்ன நீ புரியுதுன்னு சொல்லு மறுபடியும் பேசுறேன். எனக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பு. சரியா? த புரிஞ்சுட்டு சரிங்க. தைரியம் வர வரைக்கும் இரு. உன்னைய புரிஞ்சுட்டு தைரியம் வந்துருச்சு அப்படி தைரியம் இல்ல. நீ யார்ட்ட போய் சொல்ற தெரியுமா? அறிவாளிகிட்ட போய் பேசுற. எங்க போய் பேசுற? அறிவாளிகிட்ட போய் பேசுறேன். யார்ட்ட போய் பேச போற? உங்க உங்க ஸ்டூடண்ட் பேச தேவையில்ல. இத எனர்ஜி பத்தி தெரியவன்ட்ட பேச தேவையில்ல. உங்க மாஸ்டர் இப்ப இருக்கிற அஸ்ட்ரோபிசிக்ஸ் மாஸ்டருக்கு இது புரியாது. உன்னை சுத்தி இருக்க யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு எனர்ஜின்னா என்னன்னே தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு எனர்ஜி இல்ல என்னன்னு தெரியாது. பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட இருக்கனால நான் அவங்ககிட்ட தான் பேசலாம்னு இருக்கேங்கய்யா. அவருக்கு இது புரியாது. அவருக்கு இது புரியாது. எலக்ட்ரோ கெமிக்கல்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இல்லைங்கண்ணா. பிசிக்ஸ், இன்ஜினியரிங் அப்படிதான் இருக்கு.
எலக்ட்ரோகெமிக்கல் இருக்குமே. இருக்குமே கேட்டு பாரு மாஸ்டர் கேளு. பார்த்துட்டு ஐயோ! என்னையா உங்க காலேஜ் பத்தி உனக்கு தெரியாதா? தனியா எலக்ட்ரோகெமிக்கல் இல்லையா? அதுதாங்க பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா. சார் பிசிக்ஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி ஈக்குவல் பிசிக்ஸ் போ. அதாங்க இவங்கலாம் பிசிக்ஸ் ஸ்கூல் கீழ தான் வருவாங்க. அதனால தான் நான் வந்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். பரவால்ல. அதனால என்ன நமக்கு புரிஞ்சுட்டா சரி. புரிஞ்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் எங்க தெரியுதா? எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லாத ஒரு நாடே இருக்காது. இதுதான் அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் யார் வச்சிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் வச்சிருக்குமே தவிர, பிரைவேட்ல வச்சிருக்காது. ஏன்னா அது எனர்ஜி சைடு. என்னது? இப்ப எலக்ட்ரோ கெமிக்கல் எங்க தெரியுமா இருக்குது? இந்தியாவுல இங்க தான் இருக்கு எலக்ட்ரோ கெமிக்கல். உலகத்திலேயே பெரிய எலக்ட்ரோ கெமிக்கல் சென்டர் வந்து செக்ரி தான். காரைக்குடி தான். புரியுதா? சவுத் ஆசியான்னு நினைக்கிறேன். சவுத் ஆசியால பெரிய ரிசர்ச் சென்டர். வேற எங்கேயும் கிடையாது. அவனே எனர்ஜி பத்தி என்னன்னு தெரியாம உட்காந்துருக்கான். எனர்ஜி பத்தி பேட்டரி வச்சு உட்காந்துருக்கானுங்க. பேட்டரி வச்சு என்னத்துக்கு நீங்க போறீங்க? இன்னைக்கு கூட பார்த்தேன். ஆ யுரேனியம் பவர வச்சு ஹைட்ரஜன் பிரிக்கிறாங்களா? அட மானங்கெட்ட பயலுகளா! மீண்டும் தப்பு பண்றாங்க. ஏன்டா யுரேனியத்துல ஹைட்ரஜன் பிரிக்கிறதா? நீங்க இந்த டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் காட்டி பாருங்க. டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட்ட அதாவது குவாண்டம் இதுக்கு பேரு குவாண்டம் ஸ்பிளிட்ன்னு பேரு. ஏன்னா, குவாண்டம்னா வெவ்வேறு நிலையில நாம வந்து தண்ணிய பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து இன்டர்னல், ஒண்ணு வந்து எக்ஸ்டர்னல். இது புரியுதா? இதுவே அவங்களுக்கு புரியாது. அதை நீ பேசினீன்னா ஒத்துக்குவானுங்க எல்லாருமே. நீங்க 6 பாயிண்ட் பேசலாம். 6 பாயிண்ட் பேசலாம். முதல்ல வந்து இந்த பீட்டா, டீகா பாயிண்ட்ட பேசுறது கண்ணால இருக்குது. மத்ததெல்லாம் கையில பேப்பர் தானே வச்சிருக்க. உனக்கு வந்து வேணா இது வேணும்ல. ஆ லேப்டாப்ல வச்சிருக்கீல்ல அப்புறம் என்ன? ஒரு 4, 5 தடவ பேசி அவன் ஆர்குமெண்ட் பண்ணி அப்புறம் நாம இது பண்ணலாம். போறப்போ இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிரு. இந்த அப்ளிகேஷன இந்த விண்ணப்பிச்சீல அந்த அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் குடுத்துரு. இதுக்கு இத வந்து இந்த ரீடிங்க கையில குடுத்துரு. இந்த பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்னோட நோக்கம் வந்து எதிர்காலத்துல வந்து வீக் ஃபோர்ஸ் இருக்க தோரியம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த வீக் ஃபோர்ஸ் 10 மைக்ரா சீவெர்ட், 20 மைக்ரா சீவெர்ட் பொடிய வந்து நாம அந்த கிராஃபைட்ல கலந்தோம்னா, அந்த இண்டக்ஷன் கடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இண்டக்ஷன் இருக்கு. இப்ப வந்து இதுக்கே 75 நாள் இந்த இண்டக்ஷன் இப்ப 35 நாள் ஆயிப்போச்சு. எத்தன நாள் ஆச்சு பாத்தியா? 33ஆ? 4 28 20 30 31 நாள் ஆயிருக்குமே. 31 நாள் இது எரிஞ்சுட்டு தான் இருக்கு. மினிமம் இதுவரைக்கும் எத்தனை ஆமா. ஆம்பியர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26, 27 ஆம்பியர் வெளிய வந்துடுச்சு. 26, 27 ஆம்பியர் வெளிய வந்தாச்சு. அந்த கெமிக்கல் அப்ப வந்து உள்ள வந்து 2.5 வோல்ட் குறையுதுனாவே, அ அங்க உள்ள அந்த கெமிக்கல் பவர் குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். கெமிக்கல் பவர் குறைஞ்சிட்டு வருது. ஆமா. ம். வந்ததுக்கு அப்புறம் அது 0க்கு போயிரும். எது நின்னதுக்கு அப்புறம் இந்த 2 பேட்டரில ஏதோ ஒரு பேட்டரி லோயர்ல போயிரும். ஒரு பேட்டரி ஹையர்ல போயிரும். ம். பிளஸ்ல இருக்கும், ஒண்ணு மைனஸ்ல இருக்கும். அது 0, 1ன்னு சொல்றத விட, ஒண்ணு பிளஸ்ல இருக்கு, ஒண்ணு லோ டென்சிட்டி இருக்கும், ஹை டென்சிட்டில இருக்கும். ம். செக் பண்ணி பாரு 1.2 இருக்கான்னு பாரு. நான் பார்த்துட்டு சொல்றேங்கய்யா. கீழ எல்லாரும் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு சொல்றேங்க. பார்த்துட்டு அனுப்பு. அது தொடர்ந்து கவனி. மறுபடியும் நான் பேசுறேன். சரியா? நன்றி. ம். சரிங்கய்யா. ம்.